ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து நாங்கள் புது வாளி வாங்கியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து நோம்பு கஞ்சி வாங்க போகிறாரு. இன்றைக்கி வந்து சண்டே, ஸோ சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து இப்போ வந்து கஞ்சி வாங்க போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நாங்கள் 2-3 நாள் வாங்கி குடிச்சிட்டோம். ஸோ வீடியோ வந்து லேட்டாக எடுக்கிறோம். இன்றைக்கி வாளி காமிங்க, ரிசப்ட் டாடி வாளி காமிங்க. நான் காய போட்ட துணிலாம் எடுக்கணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கின வாளி, பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஓகே, இன்றைக்கி ரிசப்ட் டாடி போய் வாங்க போகிறாரு. ஆல்ரெடி இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் சண்டே, ஸோ கஞ்சி கொடுக்குறாங்களா இல்லை பாயாசம் கொடுக்குறாங்களான்னு தெரில. எனக்கு வந்து பாயாசம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்றைக்கு கஞ்சி பாயாசம் கொடுப்பாங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி சண்டே பார்க்கலாம், கஞ்சி கொடுக்குறாங்களா இல்லை பாயாசம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இனிமேட்டு ரிசப்ட் டாடி எடுப்பார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். पापा गंजी वाली अंदर से फ्रेंड्स बोला ரொம்ப வீடு இருக்கு. ஆமா பாசிமா போடு ராகுலா. ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி பாயாசம் கொடுக்கலையா ஃப்ரெண்ட்ஸ், அதே கஞ்சி தானா. போன வருஷம் 1 டைம் பாயாசம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்னைக்கு பாயாசம் கொடுப்பாங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக இருக்குது. வாவ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நோம்பு கஞ்சி. துய்யா ரிசர்வ் குடிக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ், அவனை ஃபோர்ஸ் பண்ணி தான் குடிக்க வைக்கணும். கோயிலில் பூஜை நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு பாடிட்டு இருக்கு பாருங்க. சிவன் கோயில் நினைக்கிறேன். நூன் உப்பு கொண்டு வாங்க. உப்பு இருக்காது இதில். நாங்கள் வந்து கொஞ்சம் உப்பு தூக்கல தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம். கொஞ்சம் உப்பு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவர் அதிகமாக போட்டார். நேற்று உப்பு போட்டார் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஓவராக போட்டார். லைட்டாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. சரி, இதை கிளாஸில் போடுங்க. அரை கிளாஸ் மட்டும் போடுங்க, ஃபுல் கிளாஸ் குடிச்சு நம்மளால குடிக்க முடியாது. ஆஃப் கிளாஸ் போதும், எனக்கு போதும், இப்போ போதும். நீங்கள் போடுங்க. நேற்று உப்பு போடுறேன்னு சொல்லிட்டு அதிகமாக போட்டார் ஃப்ரெண்ட்ஸ், குடிக்கவே முடியல. போதும் போதும், இதுக்கு மேலே நம்மளால் பிடிச்சி குடிக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோம்பு கஞ்சி குடிச்சிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸாக வாங்கி குடிச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக. ஆனால் என்றைக்கு பாயாசம் கொடுப்பாங்கன்னு தெரில. பாயாசம் கூட நெக்ஸ்ட் போன வருஷம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் இவர் வந்து சடன்லி போனாரா, அப்போ வந்து பாயாசம் கொடுத்துருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 டேஸாக நாங்கள் வந்து கண்டினியூவாக நோம்பு கஞ்சி நோம்பு கஞ்சி தான் குடிச்சிட்ருக்கோம். பரவாயில்ல, உப்பு வந்து கரெக்டாக போட்டார் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஓவராக போட்டார் அதிகமாக. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து எல்லோரும் வாங்க, சேர்ந்து குடிக்கலாம். சூடும் கரெக்டாக இருக்குது, அதிகமாக சூடு இல்லை.
இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் டேடி எப்படி குடிச்சிட்டு இருக்காருன்னு. நல்லா இருக்கா? இவருக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூவாக 3 நாள் போயிட்டுருக்காரு. எல்லா நாளும் கஞ்சி தான் கொடுக்குறாங்களாம். பாயாசம் கொடுக்குறனால என்றைக்குன்னு தெரில. வியாழக்கிழமை நினைக்கிறேன், எந்த நாள்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். கேட்டுட்டு வாங்கன்னா கேட்டுட்டு வர மாட்டேங்கிறாரு. அங்கேயே கேட்டார்னா சொல்லிடுவாங்கல்ல. பள்ளிவாசல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள். இங்கே தெரியுதா பள்ளிவாசல்? இங்கேருந்து நேராக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நேராக போயிட்டு அப்படி போனோம்னா இது வந்து ராம்நாடு போகிற மெயின் ரோடு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போனோம்னா ராம்நாடு, இப்படி போனால் இப்படி நேராக போனால் தூத்துக்குடி ரோடு வரும். ஸோ பள்ளிவாசல் பாருங்கள், கிட்ட தான், நடந்தே போயிடலாம். ஒன் மினிட் கூட ஆகாது. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வருஷம் வந்து நோம்பு கஞ்சி வாங்கி குடிப்போம். பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி பாப்பா வயிற்றில் இருக்கும்போது குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரிஷப் வயிற்றில் இருக்கும்போது குடித்தேன். ஸோ நோம்பு கஞ்சி வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து கண்டினியூஸாக குடிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரிஷப் டேடி, நீங்கள் டெல்லியில் தங்கியிருக்கீங்கல்ல, அங்கே ரம்ஜான் கொண்டாடுவாங்கல்ல, தெரியுமா உங்களுக்கு அதை பற்றி? இருங்க, ரம்ஜான் டெல்லியில் எப்படி கொண்டாடுவாங்க அது தெரியாதான் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு. பக்ரீத் மட்டும் தெரியுமா? அங்கே வந்து ஆட்டுத்தலை நிறையா ஃப்ரீயாக கொடுப்பாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஆடு வெட்டுவாங்களாம் பக்ரீத்க்கு. ஒரு டைம் வந்து 10 தலை வாங்கிட்டு வந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஆடு வெட்டுவாங்களாம் பக்ரீத்க்கு. பக்ரீத் எப்போ தெரில ஃப்ரெண்ட்ஸ், எந்த மந்த் பக்ரீத்னு தெரில. இங்கே பாருங்கள் ரிஷப். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ரிஷப் டேடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சிலாம் இங்கே வந்து தான் குடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கஞ்சினா என்ன தெரியாது. டெல்லி பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பக்ரீத் வந்து நிறைய ஆடு வெட்டுவாங்களாம், தலைலாம் அப்படியே ஃப்ரீயாக கொடுப்பாங்களாம், வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து பக்ரீத் அப்போ வந்து ஆடுலாம் வெட்டுவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். ரம்ஜான் பற்றி அவ்வளோக்கா தெரிலையா சொல்லிகிட்டு இருக்காரு. ஏன்னா ரிஷப் டேடி வந்து டெல்லியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிறந்தாங்க. டெல்லியில் பிறந்தாங்க. நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தேன், அவர் வந்து டெல்லியில் பிறந்தார். அதனால் வந்து அவருக்கு ஹிந்தி நல்லா தெரியும், ஓரளவுக்கு டெல்லி பற்றி தெரியும். டேடி, டெல்லி ஃபேமஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள். தாஜ்மஹலா? தாஜ்மஹல் ஆக்ரா. டெல்லியிலே ஃபேமஸ் இந்தியா கேட். அப்புறம் சிடியாகானா, ஜூ. அப்புறம் வேற லால் கிலா. லால் கிலானா அது ரெட் ஃபோர்ட் ஃப்ரெண்ட்ஸ், செங்கோட்டை சொல்லுவாங்கள்ல அது. அப்புறம் அதுக்கப்புறம் சோர் பஜார் வந்து ஃப்ரெண்ட்ஸ். டெல்லியில் வந்து 2 மந்த்து தங்கியிருந்தேன். அப்போ வந்து நான் இது செங்கோட்டை சொல்லுவாங்கள்ல, லால் கில்லா, ஹிந்தியில் வந்து லால் கில்லா சொல்லுவாங்க. அங்கே போயிருக்கேன். இந்தியா கேட்டில் இவர் கூட்டு போகல. இந்தியா கேட் நான் போகல ஃப்ரெண்ட்ஸ். டெல்லி ஜூக்கு போயிருக்கேன். அப்போல்லாம் விலாக் எடுக்கிற மாதிரி தான் நான் எவ்வளோ விலாக் எடுத்திருப்பேன். அப்போ வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வீடியோ எடுத்துருக்கலாம், என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்தியா கேட் போகல, லால் கில்லா அப்புறம் ஜூ போனோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சோர் பஜார் போயிருக்கோம். அங்கே வந்து லோ குவாலிட்டியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்லாம் கிடைக்கும் இல்லையா, அங்கே போயிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டெல்லி நான் போனது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மணி 4 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் இன்னும் தூங்கவே இல்லை. தூங்குறானா என்னன்னு பார்ப்போம், தூங்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.